அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் முஃமினாக இருந்தால் இதுதான் பதில். இதான் பதில். வரலாறில் எங்கேயும் அல்லாஹ் உங்களுடைய மகன் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம். வரலாறில் ஒரே ஒரு இடத்தை நீங்கள் எனக்கு காட்டுங்கள். அல்லாஹ் மூமின்களை தொங்க விட்ட ஒரே ஒரு இடம், அந்தரங்கத்தில் விட்டு கைவிட்டான் என்று சொல்ற ஒரே ஒரு இடம் வல்லாஹி ஒரு போதும் உங்களால் காட்ட முடியாது. ரப்புல் இஸ்ஸத் மூமின்களை என்றைக்கும் அவன் விட்டதே இல்லை. உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு ஓடலாம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபத்ஹபா பி ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளோட நீங்க ரெண்டு பேரும் போங்க. இப்போ ஒரு ஆள் தான் நிக்கிறாரு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் இல்ல, ஆனா அல்லாஹ் ரெண்டு பேருக்கு பேசுறான். ஃபத்ஹபா பி ஆயாத்தினா, எங்க அத்தாட்சிகளோட போங்க நீங்க ரெண்டு பேரும். அல்லாஹ் அப்ரூவல் கொடுத்துட்டான், ஹாரூனையும் கூட்டிட்டு போங்கன்னு. அல்லாஹ்வுடைய இன்னா மஅக்கும் முஸ்தமிஊன், நாங்கள் உங்களை செவிமடுக்க போகிறோம். ஸமிஊன் அல்ல முஸ்தமிஊன், மிகவும் கவனமாக நாங்கள் செவிமடுக்க போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் முஸ்தமிஊன். என்ன அல்லாஹ் சொல்றான்? காலியில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு கோடியை கொடுத்தான். அல்லாஹ் என்ன செய்ய போகிறான்? ஒரு கோடியை கொடுத்து இரக்கமா பாசமா? எந்த கிளப்புக்கு போனார், எந்த ஹோட்டலுக்கு போனார், எல்லாம் அல்லாஹ் அவரை பார்க்க போகிறான். ஒரு மனிதனுக்கு இன்னொரு கோடியை கொடுத்தான், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார், அவர் பாஸ் ஆகிவிட்டார், இவர் ஃபெயில் ஆகிவிட்டார். அல்லாஹ் பார்க்க போகிறான், அல்லாஹ் செவிமடுக்க போகிறான். போங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றார் ஃபஅத்தியா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போய் ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் என்று சொல்லுங்க. அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீலை எங்களோடு அனுப்புங்கள் என்று சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். என்டர் ஆகியாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மிகவும் சுருக்கமாக பேசுவான். கூட்டி போனது, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சது, வீட்டில் அவர் இருந்தது, அவங்க உம்மா என்ன பேசினாங்க ஒன்றுமே அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் டைரக்டா வருகிறான். சொல்லிவிட்டோம், அவர்கள் போய்விட்டாங்க. பாடிகார்டு என்ன சொல்லியிருப்பான்? கதவை திறந்தாங்களா? எப்படி இருந்திருப்பான்? ஃபிரௌனுடைய பேலஸ். சுபஹானல்லாஹ். அதை பற்றி நான் உங்களுக்கு பேச தேவையில்லை. ஒரே ஒரு வரியில் சொல்கிறேன், அவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அதுக்கு ஒரே ஒரு வரியில் என்னண்டா, உலகத்தில் நாம எல்லாம் சின்னத்தில் படிக்கிற நேரம் 7 wonders of the world, உலகத்துள்ள அதிசயங்கள் 7, அப்புறம் மேல 8 மாத்தினார்கள், அப்புறம் 9 மாத்தினார்கள். இந்த நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் மேல கீழே குறைத்து குறைத்து கூட்டுவார்கள். இந்த நேரத்தில் உலகத்தில் எக்கச்சக்கமான அதிசயங்கள் இருந்தது. கூகுள்ல நான் காலிக்கு வர வேண்டும் என்றா கூகுள்ல சொன்னால் போதும், அல்லது டைப் பண்ணினா போதும், எந்த ரூட் கிட்டவோ அது காட்டி தரும். பக்கத்தில் ஒரு தோழர் இருந்தால், பயண தோழர் இருந்தால் எப்படி அவர் வழிகாட்டுவாரோ அதே போன்று சொல்லி தருகிற கூகுள், உலகத்தோட தொடர்பு படுத்தி எங்க எப்படி போகணுமோ எல்லாம் சொல்லி தருகிற கூகுள், அது உலக அதிசயத்தில் இல்லை. இலங்கையில் இருந்து ஒரு கடிதம் போனது அரசாங்கத்தால். என்ன? சீகிரிக்கு மேல நான் போனது இல்லை, சீகிரிக்கு மேல ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி ஒன்று இருக்கிறதா, அந்த தடாகத்துக்கு மேலே இருந்து தண்ணி நிறக்க தேவையில்லை, கீழே இருந்தே தண்ணி அடித்தால் மேல போய் சேரும். அப்படி என்றா அவ்வளவு மலைக்கு மேல உள்ள அந்த சீகிரியில உச்சியில உள்ள அந்த தடாகத்துக்கு காசியப்ப மன்னன் கீழே இருந்து அந்த காலத்திலே மோட்டார் அடிச்சிருக்கிறான். அதனால் இதை எழுதி போட்டார்கள் அரசு தரப்பில். என்ன? இதை உலக அதிசயத்தில் தூக்கி போடணும் என்று சொன்னார்கள், உலக அதிசயத்தில் கொண்டு வரணும் என்றார்கள். ஆனால் என்ன பதில் வந்தது? தூக்கி வீசினார்கள். இதெல்லாம் உலக அதிசயமா? இதை விட எவ்வளவு அதிசயம் இருக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதில் அசையாத அதிசயம் எது தெரியுமா? ஃபிரௌன்களுடைய கபர்கள். எது? அவன் செத்த பிறகு அவனுடைய பணத்தை அடக்குவதற்காக வேண்டி செய்தார்கள் பிரமிடுகள். அது அவ்வளவு பெரிய அதிசயம். எப்படி ஒரு கல்லை இன்னொரு கல்லுக்கு மேல் தூக்கி வைத்தான் பெக்கோ இல்லாமல். ஒரு பில்டிங்கை கட்டினால் 100 வருஷம் என்று இன்ஜினியர் சொல்லுவார், 150 என்றுவார். பல்லாயிரம் வருடங்களாக அந்த பிரமிடுகள் அப்படி இருக்கிறது. அவர்கள் எப்படி உள்ளுக்குள்ள சுத்திரம் வரைந்தார்கள். எக்கச்சக்கமான அதிசயம், அசந்து போன அதிசயம். அப்படி ஒரு ஆட்சி. நான் சொல்லவில்லை, திருக்குர்ஆன் சொல்லுது. இதே சூராவில் பின்னுக்கு போய் ஓமகாமின் கரீம், சங்கையான தங்குமிடங்கள், பேலஸ் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் பேசுகிறான் அதை பற்றி. அப்படிப்பட்ட அரண்மனையில் உள்ள தலைவன் அவன் யார்? டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு தலைவன் அல்ல. அவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் என்று சொன்னார். ஆனால் ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் அப்ப உங்களுடைய ரப்பு, சும்மா ரப் அல்ல, உயர்ந்த ரப்பன்தான். அவன் கேட்ட வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கு கீழால் போடுகிற இந்த ஆறுகள் என்னுடையதென்றான். இந்த ஓடுகிறது இந்த ஆறு இது எங்களுக்குரியதென்றான், எனக்குரியதென்றான். ஆறை சொன்னான் ஏண்டென்றான், எல்லாம் எனக்குரியதென்றான். அப்படி பேசினான். யாராவது பேசினால் உடனே காலி பண்ணி விடுவான். அவர்கிட்ட தான் போகிறார்.
அவர்கிட்ட போகலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஏன் இந்த பாடத்தை நடத்துறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் உலகத்தில் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் ஒரு நொடி அவன் அழிந்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன பாடத்தை நடத்துகிறார்? அதையும் விட பெரிய விஷயங்கள் உண்டென்றால் சொல்லுங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபிரௌன்ட்ட போயிட்டாங்க. எப்படி போனன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் கேட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டான். எக்கச்சக்கமான பொடிகார்ட்ஸ்களை தாண்டி போயிருக்கணும். ஃபிரௌனுக்கு காத்தடிப்பதற்கு பக்கத்தில் இருந்திருக்கலாம். எக்கச்சக்கமாக மனிதர்கள் இருக்கலாம். சாதாரண ஒரு பணக்காரன் பக்கத்திலே 4 பேர் சுத்துவார்கள். ஹாஜியார் நீங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் சிரிப்பார்கள். ஏன் தெரியுமா? அப்பதான் ஹாஜியார் கடைசியில் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் போடுவாரு. இதுக்கு ஆமாசாமி சொல்ற கூட்டம் இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லுவதற்கெல்லாம் சரி என்று மார்க்கத்தை விட்டு போட்டு எதென்றாலும் பரவாயில்லை, ஊரு கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லி போகலாம் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌனோடு எத்தனை பேர் இருப்பார்கள்? ஃபிரௌனோடு எப்படி இருப்பார்கள்? ரப்புல் இஸ்ஸத் ஒரே ஒரு மனிதனை அனுப்பினான். இதை உடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கட்டளையிடவில்லை. மூசா, இந்த டிரெஸ்ஸை போட்டுக் கொண்டு போங்கள். மூசா, இப்படி உடுங்கள். இல்லை, அவர் கையில உள்ள கைத்தடியை கூட, எங்க போறீங்க மூசா? ஃபிரௌனுடைய சபையிலேயா கைத்தடியை வச்சுட்டு கொஞ்சம் டீசென்ட்டா போகணுமா இல்லையா? அப்படி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லவில்லை. அல்லாஹ் ஒரு அடியானை தேர்ந்தெடுத்தால் அவன் யாராக இருந்தாலும், அவன் மிஸ்கீனாக இருந்தால், அவன் ஃபகீராக இருந்தாலும், அல்லாஹ் ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாடினால் வல்லாஹி ரப்புல் இஸ்ஸத் அதை கொண்டு வந்து தீர்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான், நாடியவர்களை இறக்கி கீழே இறக்குறான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே அவர் என்ன சொன்னார் அல்லாஹ்விடம்? எனக்கு நெஞ்சி நெருக்கடியாகிரும், என் பேச்சு வராது, யா அல்லாஹ் என்னை பொய்யனண்டுவான். போன உடனே யா அல்லாஹ் ஹாரூனை கொண்டு வரணும், அவர் தான் பேசுவார் ஏண்டா அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு துஆ கேட்டார் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்ன கேட்டார்? யா அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சை விரித்து விடு. யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய பாரம் நான் எப்படி யா ரப் ஃபிரௌன் முன்னாடி போய் பேசுவது? யா ரப், ஒளிந்து ஊரை விட்டு ஒரு மனிதன் ஓடுவதாக இருந்தா காலியில் ஒன்றை செய்துவிட்டு அவர் இலங்கையில் அல்ல துபாய்க்கே போய் விட்டார், எவ்வளவு பயந்திருப்பார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் மறுபடி மன்னர்கிட்ட போங்கண்டா எப்படி இருக்கும்? யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சை விரித்து விடு. வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கு. பெரிய ஒரு காரியத்தை எனக்கு தந்து விட்டாய் யா அல்லாஹ். வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கி விடு. வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாக்கில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு யா அல்லாஹ் என்று அவர் கேட்கிறார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு கூட்டி போறாரு? அவர்தான் பேசுவார். என்னுடைய இன்னொரு இடத்துல குர்ஆன்ல வருது, யா அல்லாஹ் என்னை விட பேசுவார். கூட்டி போறவர் எதுக்கு? பேச்சாளர். யா அல்லாஹ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அவர் தொடங்குவார். யா அல்லாஹ் தாங்கன்னு கேட்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அரண்மனையில் நடத்தினதை சொல்றான். ஒரு செகண்ட் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பேச ஆரம்பிக்கிறார். ஃபிரௌன் இதுவரைக்கும் யாரு ஃபிரௌனோ அவன் மாதிரி இருக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், قال ألم نربك فينا وليدا ولبثت فينا من عمرك سنين. சுப்ஹானல்லாஹ், ஒரு பொம்புல பேசினா எப்படி பேசுவாவோ அதையும் விட மோசமாக பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி போய் நிற்கிறார். அவர் யார்? ஒரு கைத்தடியோட, ஒரு துண்டு புடவையோட, ஒரு வேட்டியோட நிற்கிற ஒரு மனிதன், அல்லது சாதாரண உடையோட ஒரு கைத்தடியோட நிற்கிற மனிதன். எல்லா பொடிகாட்சிகளும் பார்ப்பாங்க. ஃபிரௌனை கண்ணு உயர்த்தி பார்க்கிறதே அவ்வளவு பவர், அவ்வளவு ஆட்சி. இன்றைக்கும் ஈஜிப்ட் வரலாறை பற்றி உலகம் பேசுது, அப்படிப்பட்ட தங்க புதையல்களை பற்றி பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் நிக்கி கேட்கிற நேரம் அவன் என்ன சொல்லிருக்கணும்? கொல்லுங்க இவனை, அனுப்புங்க, பேச விடாதீங்க, முடிச்சிருங்க கதையை. ஃபிரௌன் என்ன கேட்கிறான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே பொய் என்று சொல்லல. அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன் வலபித்த ஃபீனா மின் உம்ரிக சினீன். ஒன்னு ஒரு புள்ளைய எடுத்து வளர்க்கலையா? ஒன்னு ஒரு புள்ளைய எடுத்து வளர்க்கலையா? பல வருடங்கள் எங்களோடு நீ வாழலையா? சுப்ஹானல்லாஹ். ஒரு புள்ள வாப்பா வளர்க்குறாங்க, திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், இவங்க சம்மதம் இல்லாமல் வேற ஒரு மதத்தை வீட்டுக்கு வந்தா வாப்பா எப்படி பேசுவார், உம்மா எப்படி பேசுவாங்க? வாசப்படி மிரிக்க கூட போவலிய இரக்கம் கல்வில இருக்கலாம், வார்த்தை காரமாக வரும். உம்மா எப்படி பேசுவாங்க? லேடிஸ் இமோஷனல், அவங்க எப்படி பேசுவாங்க? ஏமாங்க உன்னை இப்படி எல்லாம் வளர்த்தமே, எங்களுக்கு இதானி தருவது, இப்படியா சாப்பிடாமல்லாம் உனக்கு தந்தனே, உனக்கு இரக்கம் இல்லையா? ஒரு தாய் ஃபிரௌனுடைய அரண்மனையில யாரோட பேச வந்திருக்கிறாய்? என்ன கேட்க வந்திருக்கிறாய்? பிரபாகரன் பூமியை கேட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை கேட்டார், அந்த மக்களை தாங்க என்று கேட்டார்.
ஃபிரௌன் சும்மா இருப்பானா? அவன் ராஜா என்று சொல்லவில்லை, ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ரப்புல் இஸ்ஸத் கல்பு, பேசுகிற வார்த்தைகளை தீர்மானிப்பது அல்லாஹ். நீங்கள் போங்க மூசா, நான் கேட்க போகிறேன் என்றால் உங்க குடும்பத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அதாவது ஃபிரௌனுடைய வார்த்தை மாறிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டா பலம் கூடிரும். இப்படி பேசினா, எதை பேச தொடங்கினாலும் அதுல தான் தோல்வியே இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு மனிதனோட பேசுற நேரம் அவர் எதுல தொடங்குறாரோ அதுல இருந்து தான் அவருடைய வெற்றியும் தோல்வியுமே தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் எந்த அளவுக்கு பேசுறான்னு பாருங்கள். அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதம் வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக ஸினீன் என்று கேட்டவன், உன்ன ஒரு புள்ளியா வளர்க்க இல்லையா? எங்களோட பல காலங்கள் அரண்மனையில் இருக்கலையா? வஃஅல்த ஃபஅல்த கல்லதி ஃபஅல்த வஅன்த மினல் காஃபிரீன், நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய், நீ நன்றி கெட்டவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது கொலை. ஒரு வார்த்தை, சாதாரண ஒரு பெரியவர் உங்க ஊர்ல அவர் ஒரு பிழை செஞ்சுட்டாரு, நேரடியா போய் பிழைய சொல்ல மாட்டீங்க, நீங்க அது இப்படி அந்த மாதிரி இப்படி இப்படி எந்த மாதிரி என்று அவர் கேட்பார். ஏனென்றால் நடுக்கமும் தயக்கமும் வரும். ஒரு மனிதன் மீது கண்ணியம் இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது அவனுக்கு கண்ணியம் இல்லைன்னா நீ கொலைகாரன், யாரோட பேச வருகிறாய்? எல்லா சிப்பாய்களும் வாங்கன்னு கேட்கணும். நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய், நீ நன்றி கெட்டவன். செய்ததை செய்ய விரும்பியதை செய்து முடித்து விட்டாய். என்ன பேசுறான்? மறைச்சு பேசுறான், மறைச்சு பேசுறான், நேரடியாக பேசவில்லை. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பேச்சை தொடங்க போகிறார். ரப்புல் இஸ்ஸத் காட்டுகிறான் அல்லாஹ் எப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து அல்லாஹ் எப்படி நெருக்கத்தை உண்டாக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் கோபமா? சும்மா போறவரை, பொண்டாட்டியோட போறவரை கூப்பிட்டு இந்த பணியை கொடுத்து அவர் மேல தலையில ஒரு பாரத்தை கொடுத்த ரப்புல் இஸ்ஸத் அவரோட கோபமா? வல்லாஹி இல்லை. அவர் பேச தொடங்குறார். கால ஃபஅல்துஹா இதம் வஅன மினல் லாலீன், நான் அதை செய்தேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் ஃபிரௌன் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். யா ரப், அவனை கண்டால் வயலீகு சத்ரி வலா யன்தலிகு லிசானி, என் நெஞ்சு நெருங்கிரும், இதாயிரும், என் பேச்சு வராது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூன் என்னோட சேர்த்து அனுப்பு யா அல்லாஹ். வலஹும் அலைய தம்பு ஃபஅகாஃபு யக்துலூன், என் மீது ஒரு குற்றச்சாட்டுக்கு என்னை கொண்டு விடுவான் என்று சொல்றவர் எப்படி பேசுவார்? எப்படி பேசுவார்? ஹாரூன் தொடங்குங்க, சொல்லணுமா இல்லையா? என்ன சொல்? கால ஃபஅல்துஹா, அதை நான் செய்தேன். இவரும் சொல்லல நான் கத்தல் அதை கொண்டேன் என்று சொல்லவில்லை. கால ஃபஅல்துஹா, அதை நான் செய்தேன். இதோ வஅன மினல் லாலீன், அப்ப நான் நேர்வழி பெற்றிருக்கவில்லை, அல்லது பை மிஸ்டேக், ஆக்சிடென்ட், எனக்கு நேர்வழி எதென்று தெரியாது, வழி தெரியாது, திடீரென்று நான் செய்து விட்டேன். கால ஃபஅல்துஹா இதோ வஅன மினல் லாலீன் ஃபஃபரர்து மின்கும் லம்மா கிஃப்துக்கும் ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன் வஜஅல்னி மினல் முர்சலீன். சுப்ஹானல்லாஹ். உண்மைக்கு உண்மையாக பேசுறார். நான் அதை செய்தேன். மறுத்தாரா? தைரியம் இருந்த ஒரு மனுஷன் கல்புல பயம் இல்லாட்டி நெச்சத்தை சொல்லுவான். எப்ப பயமோ அப்பதான் மாப்பிள்ளை பொண்டாட்டிட்ட போய் சொல்ல ஆரம்பிப்பார், பொண்டாட்டி மாப்பிள்ளை போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஜனாதிபதி ஊழியர் போய் சொல்ல ஆரம்பிப்பான். பயம் இல்லைன்ற உண்மையை சொல்லிடுவாரு. நான் அதை செய்தேன், அப்ப நான் நேர்வழி பெறவில்லை. உங்களிடம் இருந்து நான் ஓடினேன். ஒரு மனிதர் நேரடியாக ஃபிரௌன் கேட்கிறான், ஃபிரௌனை பார்க்காம எல்லாரையும் பார்த்து அரண்மனையில் பேசுறாரு. என்று சொல்லவில்லை, உன்னிடம் இருந்து ஓடினேன் என்று சொல்லி மின்கும் லம்மா கிஃப்துக்கும், உங்கள் எல்லோருக்கும் பயந்து உங்களிடம் இருந்து நான் ஓடினேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு அரண்மனையில கையில ஒரு கைத்தடியை பிடித்துக் கொண்டு அப்படிப்பட்ட ராஜாட முன்னாடி ஒரு மனிதருக்கு நின்று உங்கள் எல்லோரிடம் இருந்து பயந்து நான் ஓடினேன் என்று சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் வேண்டும், எவ்வளவு தைரியம் வேண்டும். ஃபவஹபலி ரப்பி ஹுக்மன், என்னுடைய ரப்பு எனக்கு ஞானத்தை தந்தான். வஜஅலனி மினல் முர்சலீன், என்னை நபியாக்கினான். என்ன சொல்ல வந்தார்? அப்ப பயந்தேன், என் ரப்பு என்னை தேர்ந்தெடுத்தா, இப்ப பயம் இல்லை, அதான் பேசுறேன். சொல்லாம சொல்லுகிறார், இப்ப பயம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உண்மை. ஒரு மோமின் எதுக்கும் பயப்படக்கூடாது. சத்தியத்தை எடுத்து வைப்பதற்கு அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமான மக்பராக்கள் இருக்கிறது கொள்கை சகோதரர்களே. இந்த மக்பராக்கள் ஒவ்வொன்றும் ரப்புல் இஸ்ஸத்திடம் கேட்டால் சொன்னீர்களா? அந்த மக்கள் அதை வணங்குகிறார்களே, சொன்னீர்களா? இப்படி உறவுகளை பாதுகாத்தீர்களா? இவையெல்லாம் இல்லை, எங்களுக்கு எங்க வேலை முக்கியம் என்று ஒதுங்கி அவர்களை வணங்கிக் கொள்ளட்டும். அப்படி இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய உறவுகள் அங்கே நிற்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுடைய குரலை உயர்த்துவான், அந்த குரலை பலகீனமாக்குவான். சத்தியத்துக்காக களமிறங்கினான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்றான்? நான் நபி ஆகிட்டு அல்லாஹ் என்னை தூதராக தேர்ந்தெடுத்தான். எதில் ஃபிரௌன் முடித்தானோ அதில் தொடங்கினார். ஃபிரௌன் எதில் முடிச்சான்?
நீ ஒன்றை செய்து விட்டாய் என்றார். அதில் தொடங்கின மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் எதில் தொடங்கினாரோ அதில் முடிக்க போகிறார். வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் நபத்த பனி இஸ்ராயீல், எனக்கு செய்து காட்டிய நன்மைகளை, எனக்கு செய்த நிஅமத்துகளை நான் சொல்லி காட்டி பனி இஸ்ராயீல் மக்களை அடிமையாக்க போறாயா? சுப்ஹானல்லாஹ், என்ன பேச்சு பேசுறார்! அவ்வளவு பொடிகார்டுகளும் சிரித்திருப்பார்கள். ஃபிரௌன் அவரோடு இப்படி கையில கைத்தடி வைத்த ஒரு மனிதன் இப்படி பேசுகிறார். இப்படி யாரும் பேசுவதை அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள். வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் நபத்த பனி இஸ்ராயீல், பொய் சொல்லவில்லை. ஃபிரௌன், நீ எனக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறாய், நிறைய செய்திருக்கிறாய், நிறைய சாப்பிட தந்திருக்கிறாய், எல்லாம் ஒத்துக்கொள்கிறார். வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய, எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி காட்டி அன் நபத்த பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீல் மக்களை அடிமைப்படுத்துறாயா? சுப்ஹானல்லாஹ், நான் கேட்கிறேன், அவன் கேட்ட கேள்விக்கு இதைவிட சிறப்பான ஒரு பதில், இதைவிட விவாதத்தரும் சூப்பர் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பேச வைக்கிறான் ஒரு அடியானுக்கு. அவருக்கு பேச்சு வராது, திக்குவாய். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருக்கு தெளிவாக கொடுக்கிறான். அவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருந்ததையே மறந்து விட்டு இருப்பார் போல, அவர்தான் பேச்சை முடிப்பார், அவர்தான் பேச்சை முடிப்பார். ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனை என்னோட அனுப்பேன் கேட்டார். ஆனால் அவர் சும்மாதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், قال فرعون وما رب العالمين. ஃபிரௌன் என்ன கேட்கிறான் தெரியுமா? ومن رب العالمين, இல்ல ரப்புல் ஆலமீன் யார் அப்படி கேட்கவில்லை. وما رب العالمين, ரப்புல் ஆலமீன் என்ன, அவன் என்ன கேட்கிறான்? யார் என்று கேட்டா விளங்க கேட்கிறான். என்னன்னு கேட்ட என்ன அர்த்தம்? என்னப்பா ரப்புல் ஆலமீன்டா? ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்ன? அவருடைய பேச்சில் ரப்புல் ஆலமீனை பத்தி அவர் சொன்னார், அதனால கேட்கிறான். قال رب السماوات والارض وما بينهما ان كنتم موقنين. ஃபிரௌன் நேரடியாக பேசுறது மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறது எல்லாரோடையும். என்ன சொன்னார்? ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிக்கு அவன்தான் ரப்பு. வமா பைனஹுமா, அதுக்கு மத்தியில் உள்ளதுக்கு அவன்தான் ரப்பு. இன் குன்தும் மூகினீன், நீங்கள் எல்லாரும் நம்புவதாக இருந்தால். எல்லாரையும் சேர்த்து பேசுறார். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுக்கு பலகீனம் வந்தா எல்லாரோடையும் பேச மாட்டான், பக்கத்தில் உள்ளவரோட தான் பேசுவான். ரப்பு வீடியோ பண்ணினால் எப்படி பார்ப்பீர்களோ அப்படி அல்லாஹ் காட்டுகிறான். என்ன சொன்னார்? கால லிமன் ஹவுலஹு, ஃபிரௌன் பேசுறான் அவருக்கு பக்கத்தில் உள்ளவருக்கு. சுப்ஹானல்லாஹ், மூசா நபியை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் எல்லாரோடையும் பேசுறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஃபிரௌனுடைய குரலை எப்படி பலகீனப்படுத்துறார்? கால லிமன் ஹவுலஹு, அவரை சூழ உள்ளவர்கிட்ட கேட்கிறான் ஃபிரௌன், அலா தஸ்தமிஊன், இவர் சொல்லுவதை கேட்கிறீர்களா? என்ன அர்த்தம்? இவ்வளவு பேசுறாரே, என்ன சும்மா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அலா தஸ்தமிஊன், அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டா இருக்கிறீங்க. ஒரு பெரிய ஆள் வர்றாரு, திடீரென்று விவாதம் நடக்குது, 4 பேர் அங்கால வந்து விட்டாங்க, இது பிழை என்று சொல்கிறோம், இந்த கந்தூரிகள் பிழை என்று சொல்கிறோம், இது இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்கிறோம். அந்த நேரத்தில் உள்ளவர்கள் பக்கத்தில் யாராவது என்ன சொல்லு, கேட்டுக்கொண்டா இருக்கிறீர்கள், எங்க வாப்பட எல்லாம் புதைக்க பார்க்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முடித்து விடுங்கள் கதையை, அடித்து விடுங்கள் விஷயத்தை. இப்படி செய்தும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நேர்வழி காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஃபிரௌன் கேட்கிறார், கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமிஊன், கேட்டுக்கொண்டா இருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டா இருக்கிறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது கணக்கே இல்லை. அல்லாஹ் அடுத்தது சொல்றான், கால ரப்புக்கும் வரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன், உங்களுக்கும் உங்களுடைய வாப்பா மூதாதையர்களுக்கும் அவன்தான் ரப்பு. ஃபிரௌன் பார்க்கிறான், அவனுடைய பயத்தை அல்லாஹ் காட்டுறான். பாருங்க, ஒரு மனிதன் விவாதத்துக்கு வந்து விட்டா அவன் தோத்தான் என்பதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் வாயால தோத்தன்னு சொல்ல மாட்டான், அவன் வார்த்தையால தோல்வியை ஒப்புக்கொள்வான். ஃபிரௌன் சொல்ற வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லி காட்டுறான், கால இன்ன ரசூலுக்குமுல் லஸீ உர்சில இலைக்கும் லமஜ்னூன். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இது அவ்வளவு பேரும் ஃபிரௌனுடைய கூட்டம், பாடி கார்ட்ஸ்ல இருந்து பிரமுகர்ல இருந்து எல்லாரும் ஃபிரௌனுடைய கூட்டம். ஃபிரௌனுடைய கூட்டத்தை பார்த்து அவன் சொல்றான், இன்ன ரசூலுக்குமுல் லஸீ உர்சில இலைக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர்ல மஜ்னூன், பைத்தியக்காரர். தோத்துட்டான். என்ன தோத்துட்டான்? அவ்வளவு பேர் வாயை பொளந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டிருக்கிறாங்க. இவனுக்கு கோபத்துல சொல்ல, உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர் பைத்தியக்காரர். மூசா நபி நேரடியாக திட்ட முடியாமல் எல்லாருமே அவர் கட்சிதானா என்று சொல்ல பார்த்தான். சுப்ஹானல்லாஹ், அரண்மனையிலே ஒரு கைத்தடியோடு இது நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் சத்தியம் மேலோங்கும், பிரச்சனைகள் நீங்கும். ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் அரவணைக்க கூப்பிடுகிறான். தயாராக நிற்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? எது சத்தியம், எது சத்தியம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். உண்மையாக அல்லாஹ்வுடைய உதவியை தான் நான் பேசுவதற்கு இருந்தேன். வல்லாஹி சொல்கிறேன், பஸ்ஸில் நான் வருகிற நேரத்தில் இடது பக்கமாக அவர் இன்னும் அந்த கபர்களை உயர்த்தி அவர்கள் அந்த மாதிரி ஒன்றை
கெட்டி வைத்திருந்தார்கள் சின்னதாக வருகிற வேளையில். இவருடைய கல்பு சொன்னது, இன்னமும் இப்படி இந்த மக்களை